நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை! தாமரை குற்றச்சாட்டிற்கு தியாகு பதிலடி தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் பொதுச் செயலாளரான தோழர் தியாகு, முதல் மனைவி உயிருடன் இருக்கும்போதே சில வருடங்களுக்கு முன் பாடலாசிரியர் தாமரையை இரண்டாவது மனைவியாக்கிக் கொண்டார். சில வருடங்கள் சேர்ந்து வாழ்ந்த நிலையில் இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. எனவே தோழர் தியாகு கடந்த 2014ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டாராம். என் கணவர் தியாகு என்கிற தியாகராஜன் கடந்த 23/11/2014 அன்று வீட்டை விட்டு ஒரு திருடனைப் போல் வெளியேறி தலைமறைவாகிவிட்டார். இன்று வரை நான் அவரை காணவில்லை என்று குற்றம் சாட்டியதோடு, தியாகுவின் தமிழ் தேசிய விடுதலை இயக்க அலுவலகத்தின் தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார் தாமரை. இவர் இப்படி ஒரு குற்றச்சாட்டை சொன்னாலும் உண்மையில் தோழர் தியாகு எங்கும் ஓடி ஒளியவில்லை. பல தொலைக்காட்சி விவாதங்களில் பங்கு பெற்று வருகிறார். இந்நிலையில் நான் எங்கும் ஓடி ஒளியவில்லை என்றும் தாமரையுடன் திரும்ப வாழ விருப்பமில்லை என்றும் தியாகு தெரிவித்துள்ளார். நான் ஏன் ஓடி ஒளியணும்? பத்திரிகைகளுக்கு தாமரை கொடுத்த கடிதத்தை பார்த்தேன். எவ்வளவுதான் மோசமான கருத்து வேறுபாடு இருந்தாலும் பிரிவுதான் இதற்கு நிரந்தர தீர்வாக இருக்கும். நான் வேளச்சேரியில்தான் இருக்கிறேன். நான் எங்கேயும் ஓடி ஒளியவில்லை. ஒரு நாள் என்னோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்காக எப்பவுமே இப்படித்தான்னு முடிவு பண்ணா என்ன அர்த்தம்? நான் தொடர்ந்து தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பங்கெடுத்துதான் இருக்கிறேன். களப்பணியிலும் இயங்கிக்கிட்டு தான் இருக்கிறேன். தொடர்ந்து 5 வருஷமா எங்களுக்குள்ள ஒத்து வரலன்னு அவங்களே சொல்றாங்க. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு யோசிக்கிற பொண்ணும் அவங்க இல்ல. அப்படி இருக்க எதுக்காக இப்படி யோசிக்கணும்? என் மகனோட நான் தொடர்ந்து இமெயில் மூலமா பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அவனும் எனக்கு பதில் அனுப்பியிருக்கான். மகனுக்கும் எனக்குமான உறவு சுமூகமா இருந்த நிலையில் அவனோட மெயிலையும் முடக்கிட்டாங்க. ஒரு கட்டத்துல மகனை பிரிற சக்தி எனக்கு இல்லைன்னாலும் என் மேல பாசத்தோட இருக்கிற மகனுக்கு கஷ்டத்தை கொடுக்க வேணாம்னு கொஞ்சம் கொஞ்சமா அவனை வேற வழி இல்லாம அவனை தொடர்பு கொள்ள முடியாம பிரிஞ்சிட்டேன். ஒரு பையனுக்காக 2 பேரும் சண்டை போடுவதை விட அவன் அம்மா கிட்டேயே அவன் இருக்கட்டும்னு விலகி விட்டேன் என்றார். இது ஒரு பக்கம் இருக்க, தியாகுவுடனான தன் தனிப்பட்ட குடும்ப பிரச்சனையை ஏதோ தமிழ் இனத்தின் பிரச்சனையாக மாற்றும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளார் தாமரை. பெண் எழுத்தாளர்கள், பெண் கவிஞர்கள், பெண்ணியவாதிகளுக்கு அழைப்பு விடுத்து தன் போராட்டத்திற்கு ஆதரவு திரட்டி கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்ல, தியாகுவுடனான பிரச்சினை குறித்து தாமரை விடுத்த அறிக்கையில், நான் கனவு கண்ட தமிழ் தேசம் அறம், ஒழுக்கம், நேர்மை, உண்மை ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டது. அதற்காகத்தான் நான் இத்தனை ஆண்டு காலம் உறக்கமின்றி உழைத்துக் கொண்டிருக்கிறேன். இப்போது அதற்கு ஊறு நேர்ந்திருப்பதாக கருதுகிறேன். எனவே சாரத்தில் என் போராட்டம் என்பது பொது வாழ்க்கையில், குறிப்பாக தமிழ் திராவிட தமிழ் அரசியலில் அறம், ஒழுக்கம், நேர்மை, உண்மை ஆகியவற்றை வலியுறுத்துகிறது. நியாயத்தை எடுத்துக்கூற ஒரு தமிழ் சான்றோர் கூடவா இந்த தமிழ் சமூகத்தில் இல்லாமல் போய்விடுவார்கள் என்றெல்லாம் சினிமா வசனத்தைப் போல் தமிழ் இனத்துக்காக கண்ணீர் வடித்திருக்கிறார் தாமரை. இப்படியெல்லாம் தமிழினத்தின் மீது பாசம் காட்டும் தாமரையின் தாய்மொழி தமிழ் அல்ல, கன்னடம் என்பது பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. அது மட்டுமல்ல, தன் ஒரே மகனை சென்னை டி.நகர் அபிபுல்லா சாலையில் கர்நாடக பள்ளியில் தான் படிக்க வைத்திருக்கிறார் தாமரை. தோழர் தியாகு தாய் தமிழர் பள்ளியை நடத்தி வருகிறார். தன் மகனை அந்த பள்ளியில் சேர்க்க விரும்பினாராம் தியாகு. தாமரையோ தன் தாய் மொழிப்பற்று காரணமாக கர்நாடக பள்ளியில் மகனை சேர்த்திருக்கிறார். இதன் காரணமாகவே இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு இன்று விவாகரத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றனராம்.